இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த நட்ஸ் அப்படின்னா மக்கடமியா நட்ஸ் தான். குயின் ஆஃப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3850 ரூபா நம்ம அஜ்பானில். அதையுமே வந்து பருப்பு முழுசாக இருந்தால் விலை கூட 7000 ரூபாய்க்கு மேலே வரும். நல்ல குவாலிட்டி. இங்கே வந்து 2-3 உடச்சி தான் கொடுப்பாங்க. அதுவே வந்து 3850 ரூபா. அப்படியாப்பட்ட ஒரு ஒரு நட்ஸோட செடி தான் இது. இந்த செடி நான் நட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே 3-4 மாதம் ஆச்சு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 அடி நட்டிருப்பேன். இது கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 2 அடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. வளர்ச்சி வந்து வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடில் வளரும். அதாவது இது வந்து 40 ஏக்கர் தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பு நடுவில் வந்து கொஞ்சம் ட்ரையலுக்காக போட்டேன். நல்லா வளருது. அதனால் வந்து தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே போட போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஏக்கரில் ஒரு 28லேருந்து ஒரு 31 ஏக்கர் வரையுமே ஃபுல்லாக போட போகிறேன். ஏன்னா மற்ற இடத்துல வந்து சின்ன தென்னங்கன்று இருக்குது. இப்போ நான் தென்னை மரம் வந்து 4 மரத்துக்கு நடுவில் ஒரு மரம் நட்டிருக்கேன். இது வந்து ஏன்னா இது ஷேடில் தான் வளரும். இது வந்து ஒரு 70%லேருந்து 80% ஷேட் வேணும். லைட்டு தேவைப்படாது. அதாவது சன்லைட் தேவைப்படுறது இல்லை. ஓவர் சன்லைட்டில் அது லைட்டாக கருகுது. அது இந்த மாதம் மே மாதத்தில் பண்ணிச்சு. நல்லா இருக்குது. நிறைய இடத்துல காய்க்குது. பட் இதில் என்னென்னா வெரைட்டி தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆஃப்ரிக்கா போயிட்டே வந்து நிறைய அதை பற்றின வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இது ஷேர்ட்டில் தான் நல்லா வளருது. இதில் ஹெம்பு 1 அப்படின்றதும் நல்லா இருக்குது. மொரங்கா 20 நல்லா இருக்குது. மொரங்கா 20ல் பியூரான பீரியட் கிடைக்கிறதா கஷ்டம். இப்போ வச்ச செடியிலே இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது. பாக்கி எல்லாமே நல்லா வளர்ச்சி இருக்குது. இது ஒரு டெஸ்டிங் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு மக்கடமியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடணும். ஏன்னா முந்திரி பருப்பை எல்லாரையும் சாப்பிட முடியாது. ஏன்னா மக்கடமியான்னு நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன்னா மக்கடமியா அப்படின்ற நட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினர்கள் வந்து சாப்பிட்டு அந்த ட்ரைபிள்ஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது. முக்கியமாக வந்து மக்கடமியாவுக்கு வந்து பெரிய பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பாடியில் இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது பாடி உடம்புல இருக்கிற வீக்கத்தை வந்து அது வந்து குறைக்கும். அதுதான் வந்து பெரிய விஷயம். அதோட முட்டி இருக்குல்ல, அந்த முட்டியில் இருக்கிற முட்டியோட வலி, முட்டி தேய்மானம், வயதானவங்களுக்கு வந்து இந்த மக்கடமியா நட்ஸ் வந்து எங்கேயாச்சும் கிடைச்சா வாங்கி கொடுங்க. சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அஜ்பான்லையும் கிடைக்குது. அப்படியேப்பட்டது வந்து யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, இல்லை ஏதாவது தோட்டம் இருக்குது, மரங்கள் இருக்குது, இதுக்காக இடத்த வந்து தேடி பிடிக்க தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஒரு ஷேர்டில் கொஞ்சம் தண்ணி தேங்காமல் நீங்கள் பார்த்து வளர்க்கலாம். பட் இந்த மலைக்கு வந்து சில இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு. தண்ணி 5 நாள் தேங்கியுமே 4 நாளுக்கு மேலே தேங்கிருச்சு. இன்னும் ஒன்றும் ஆகலை. சில இது அங்கே கூட இருக்குது. ஆமாம், இந்த உயரம் தான். இது வந்து கொஞ்சம் உயரம் நல்லா இருந்துச்சு. இந்த டிராக்டர் ஓட்டும் போது அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது கணேஷ் நர்சரி, தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய டிம்பர் நர்சரி. நம்ம வந்து மக்கடமியா வந்து இப்போ வந்து ட்ரையல் பேசிக்ஸில் வந்து ஒரு வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து சில வேலைகளை பண்ணி நிறையா செடிகளை உருவாக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு காண்டாக்டாக நீங்கள் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 2 செடியிலேருந்தே மக்கடமியா பிளான் நம்ம அனுப்பலாம். நன்றி. இது கணேஷ் நர்சரி.